பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே. விட்டா மறந்துடுவோம் பாருங்க, அதுதான் பிரச்சனை. அதனால தான் சொல்றான், மறக்காதன்ற செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா நம்ம அடிக்கடி மறக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கும். அதனால தான் தேவன் சொல்றார், ஞாபகப்படுத்துறார். ஆகவே இப்படிப்பட்ட துதி ஆராதனை வேளையில் தேவன் நமக்கு என்ன செய்திருக்காருன்னு முழு மனசோட யோசித்து பார்த்து அதை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சொல்லி தேவனை துதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை சொல்லனா கூட அட்லீஸ்ட் இந்த பாட்டை பாடும்போது என்னென்ன செஞ்சிருக்காருன்னு நினச்சி பார்க்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையை நினைக்க வேண்டாம். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நன்மையான காரியங்களை தேவன் செய்திருக்காருன்னு நினச்சி பாருங்கள். அவர் செய்த உபகாரங்கள், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நோய்களை குணமாக்கி இருக்கிறார், எத்தனை வாட்டி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்ன ஆகுது? உள்ளத்தில் விசுவாசம் கிளம்பி எழும்புது. சந்தேகமும் பயமும், எதிர்காலத்தை குறித்த சந்தேகமும் பயமும் நீங்கிவிடும். பெரிய ஒரு நம்பிக்கை வந்துவிடும். இதுவரைக்கும் எனக்கு செஞ்சவர் இனிமேலும் செய்வார். ஆகவே இந்த அடுத்த பாடலும் ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு நினைச்சு பார்க்கும்போது வெறும் உங்க பர்சனல் லைஃப், அதாவது எனக்கு ஒரு வேலையை வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சார், எனக்கு வேலையில் உயர்வை தந்தார், குடும்ப வாழ்வில் உதவி, அதை மட்டும் யோசித்து பார்க்க வேண்டாம். மற்ற காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய காரியங்களையும் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி நம்மை ரட்சித்திருக்கிறார், பாவங்கள்லேருந்து மீட்டெடுத்திருக்கிறார், அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். பாருங்க, எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு நினைச்சு பார்க்க முடியுமோ நினைச்சு பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை தொடர்ந்து உயர்த்துவோம், துதிப்போம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாய் இருந்தேன், என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாய் இருந்தேன், என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைக்கும் ஐஸ்வர்யத்தாம் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தேன். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைக்கும் ஐஸ்வர்யத்தாம் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தேன். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன், குணமானி தழும்புகளாம் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன், குணமானி தழும்புகளாம் வார்த்தையை அனுப்பி
துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைந்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தேன் ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைந்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தேன் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் துதிப்போம் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீ நல்லவர் அல்லேலூயா நீ மிகவும் நல்லவர் மிகவும் நல்லவர். தொடர்ந்து அவர் அப்படியே இருப்பார். இதுவரைக்கும் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறவர் இனிமே மாற மாட்டார். அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நீங்க நாளைக்கு பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்? மிகவும் நல்லவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக செயல்படுகிறார். இப்பொழுதும் நீங்க காணக்கூடாத விதத்தில் செயல்பட்டு இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஓ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த காரியங்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல செய்ய போற காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் எல்லாம் உண்மையில இருக்கிறது. என்னுடைய கவனம் எல்லாம் உண்மையில இருக்கிறது. நம்பிக்கை எல்லாம் உண்மையில் இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர்.